ஓம் நம சிவாய. என் கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். என் அன்பு உறவுகளே, உங்கள் வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் முதல் தொடங்க போகிற பெரிய மாற்றம். இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வழக்கம் போல எப்பொழுதும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை. ரொம்ப விசித்திரமானது, வித்தியாசமானது, இதுவரைக்கும் நீங்க பார்க்க முடியாத ஒரு காலகட்டம். இதெல்லாம் கொடுத்து வைத்தவர்களுக்கு அல்லது புண்ணியம் செய்தவர்களுக்கு அல்லது அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் இப்படியான ஒரு காலகட்டம் அமையும். முழிச்சுக்குங்க, வீழ்ச்சிக்குங்க. அப்படியான ஒரு அமைப்பு, அப்படியான ஒரு கிரக நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. ஏன்னா இப்படி கை பேத்துறேன், கொஞ்சம் அதிகமாக சொல்கிறனோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே திடீர்னு தான் நடக்குது. நீங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டம், துன்பம், துயரம் அல்லது விபத்து, பிரச்சனைகள்லாம் உடனே வருது தானே. அதை நம்ம நம்புறோம்ல, நமக்கு மட்டும் ஏன் இப்படி திடீர்னு நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் அதிர்ஷ்ட காலமும் பொற்காலமும் அற்புதமான காலமும் வரும். அதையும் நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டோம் அல்லது தயாராக இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றிடலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கைங்கிறது உயர்ந்த நிலை வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை. சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு 5 கிரகங்கள் ஒரு அற்புதமான நகர்வுகளை செய்து, அதாவது அது இருக்கிற இடம் அல்லது நகரக்கூடிய இடங்கள், இப்படி 5 கிரகங்களும் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கையை மாற்ற போகுது. அதாவது குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது? இந்த மாற்றத்தினால பணநிலை உயருமா? தொழில் வளருமா? எதிர்பாராத வெற்றி எப்படி கிடைக்கும்? வீழ்ச்சி காத்திருக்கா அல்லது வெற்றி காத்திருக்கா? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தின் கோச்சார ரகசியம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இது வரைக்கும் அலட்சியப்படுத்தினது மாதிரி இது அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நிமிடம் எந்த பாதையில் நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்க, எந்த அடி எடுத்து வைக்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உங்கள் ராசி பொருளாதாரத்தில் ஏன் வீழ்ச்சி அடையுது, உங்கள் ராசி பொருளாதாரத்தில் எப்படி உயர்வு அடையுது, ஏற்கனவே உங்கள் ராசியில் எப்படி பணக்காரராக ஆகியிருக்காங்க, உங்கள் ராசிக்கு உரிய தொழில் எது, வேலை எது, இதுதானே ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் தானே எல்லாரும் கிடைக்கிற வேலையை சூழ்நிலை கைதியா அல்லது விதியா, என்ன வேலை என்ன தொழில் கிடைக்குதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ராசிக்கு என்ன தொழில் செய்யலாம்? 10ஆம் இடத்தை கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம் தொழில். அந்த தொழில் என்ன தொழில் நாமள செய்ய சொல்லுது? தொழிலுக்கு போகலாமா, நம்ம வேலைக்கு போகலாமா, என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றியும், நாம் பொருளாதாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, பொருளாதாரத்தில் அதாவது பணம் காசு, குடும்பத்தில் செழிப்பா செல்வம் வளர எந்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும், என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய வேண்டும், அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டசாலிகள் மட்டும் தொடருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். உடலுக்கு ஆரோக்கியம், வீட்டிற்கு ஆன்மீக அமைதி, இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா ஜெய்சான் தான். அதாவது நாட்டில் எவ்வளதோ பொருட்கள் நம்ம வாங்குறோம், ஆனால் இயற்கையான முறையில் ரசாயனம் இல்லாத தயாரிப்புகளாக இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் 100% இயற்கையான மூலிகைகளை வச்சு ரசாயனம் இல்லாமல் பாதுகாப்பான தயாரிப்புகள் இவங்க செய்கிறாங்க. அதாவது உடல் எடை குறைக்கும் வெயிட் லாஸ் பவுடர், சர்க்கரையை கட்டுப்படுத்துகிற சுகர் கண்ட்ரோல் பவுடர், பெல்லி ஃபேட் லாஸ் பவுடர், ஹெல்த் மிக்ஸ் பவுடர், மால்ட் வகை பவுடர்கள், அப்புறம் ஊறுகாய், மசாலா, செக்குலாட்டின எண்ணெய்கள், கலப்படம் இல்லாத எண்ணெய்கள், இப்படி உங்கள் குடும்பத்துக்கு முழு ஆரோக்கியம் தரக்கூடிய, தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான படைப்புகளை இவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, வீட்டில் பூஜை வழிபாடு, ஆன்மீக சக்திக்காக அகர்பத்தி, குங்குமம், விபூதி, பஞ்சதீப எண்ணெய், பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அப்புறம் சுத்தமான பசுமாட்டு நெய், பூஜை பன்னீர், கீ, இப்படி எல்லா தெய்வீக பொருட்களும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. உங்க பூஜையை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற ஒரு நம்பகமான பாரம்பரிய ஒரு அற்புதமான இடம் இந்த ஜெய்சான். ஆரோக்கியம், ஆன்மீகம், நம்பிக்கை, இந்த மூன்றும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் ஜெய்சான். இப்போதே ஆர்டர் செய்யுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்கு. 100 விதமான பொருட்கள் வெப்சைட்ல வச்சிருக்காங்க. www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பாருங்க. இயற்கை, ஆரோக்கியம், தெய்வீக அமைதி, நம்பிக்கையின் பெயர் ஜெய்சான். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான ரோஜா மாதிரி.
அந்த ரோஜா அடுத்தவங்க பார்க்கும்போது அழகா தெரியும். அந்த ரோஜாவை பறிச்சு வச்சுக்கலாமே அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த ரோஜாவுக்குள்ளார இருக்கிற அந்த வலி இருக்குல்ல, அந்த வேதனைகள் இருக்குல்ல, அந்த பயம், அந்த ரோஜாவை எப்ப பறிக்க போறாங்களோ, ஏற்கனவே அது பல கஷ்டங்கள்ல, துன்பங்கள்ல இருக்கு. முள்ளுக்கு நடுவுல இருக்கு. யாராவது பறிச்சு தலையில வச்சுக்கிட்டா கூட அதுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சது மாதிரி. அது வாழ்க்கையை இழந்துரும். ஆனால் நம்மளை விடுதலை செஞ்சிட மாட்டாங்களா? இந்த முட்களுக்கு நடுவுல நம்ம வாழணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அந்த ரோஜாவுக்கு இருந்துகிட்டே இருக்குமா. அந்த மாதிரி தான் என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வாழ்க்கையே ஒரு வேதனைக்கிடையில, சோதனைக்கிடையில, சோகத்துக்கு இடையில இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களை நீங்களே மறந்துருப்பீங்க. நீங்க எங்க இருக்கீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடந்ததுன்னு கூட உங்களால கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்துகிட்டு இருப்பீங்க. கன்னிராசி அப்படின்னா அறிவு, சரியா கணக்கு போடுறது, திட்டமிடுறது, பொறுப்போட இருக்கிறது, ரொம்ப சுத்தமா இருக்கிறது, ஒழுக்கமா இருக்கிறது, ரொம்ப சென்சிட்டிவான சிந்தனையோட இருக்கிறது, இதுதான் கன்னிராசி. ஆனா ஆனா இந்த காலகட்டத்தில் அதிக யோசனை, அதிக குழப்பம், என்ன நடந்ததுன்னே தெரியாத அளவுக்கு உங்களுடைய டோட்டல் வாழ்க்கையே மாறி போயிருக்கும். ஏன்னா சனி பகவானின் பார்வை உங்களுடைய ராசிகளை விழுது. எல்லாத்தையும் டோட்டலாவே மாத்திருவார். உங்களுக்கு நீங்க யாருன்னு புரிய வச்சிருவார். ரொம்ப உல்லாச பறவை மாதிரி நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கும் இந்த உலகம் எப்படி, உறவு எப்படி, நண்பர்கள் எப்படி, கூட பிறந்தவங்க எப்படி, பெத்தவங்க எப்படி, நீங்க பெத்தவங்க எப்படி, இப்படி பல உறவுகளை பத்தி உங்களுக்கு பாடம் நடத்துற காலகட்டம். அது மட்டும் இல்ல, பல இழப்புகளையும் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. பல அதிர்ஷ்டங்கள் கைமீறி போயிருக்கும், உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். அந்த அளவுக்கு கொடுப்பனை இல்லை அப்படின்னு மனசு வேதனையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய உண்டு. ஏன்னா இதெல்லாம் யாருக்குங்க? எல்லாருக்குமே. எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லையே, நாங்களாம் ஜாலியாக இருக்கோம். நீங்களாம் சும்மா இருப்பீங்க. ஆனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேறணும், வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும், குடும்பத்தோடு வாழணும், அதுக்காக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. எதுவுமே நடக்கலை அப்படின்னா நீங்கள் எதுக்குமே முயற்சி பண்ணல, உங்களுடைய தலையெழுத்து, உங்களுடைய ஜாதக கட்டத்தினுடைய தலையெழுத்து அதுதான். இல்லைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது, அப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற சரியான வீடியோ தான் அந்த வீடியோ. சரி, இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வீடியோவில் முன்னாடியே சொல்லிட்டோம் என்ன மாதிரி வீடியோ. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி தோத்தீங்க, எப்பொழுதுமே எப்படி தோக்குறீங்க, உங்களை மாதிரி கன்னிராசி நண்பர்கள் தோழிகள் எப்படி ஜெயிக்கிறாங்க, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சாதிக்கணும் அப்படின்னா என்ன வேலை செய்யணும், என்ன தொழில் செய்யணும், எந்த கோவிலுக்கு போகணும், எப்படி பரிகாரம் செய்யணும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி சொல்லிட்டேன். இப்போ எந்த விஷயத்தில் நீங்கள் தடுமாறுறீங்க, ஏன் வீழ்ச்சி அடையிறீங்க, ஏன் குடும்பத்தில் பிரச்சனை வருது, ஏன் குழப்பத்தோடு இருக்கீங்க, வேலை ஏன் நிலைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த மாட்டீங்க. இல்லைன்னா நம்பிக்கையானவர்கள் பயன்படுத்த விட மாட்டாங்க. உங்களை விட ஒருபடி மேலே இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. நீங்கள் அவங்கள விட முன்னேறிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். மெயினாக பெரிய வாய்ப்புகள், பெரிய வேலைகள், பெரிய தொழில் சம்பந்தமான விஷயங்களில் உறவுகள் அல்லது நட்புகள் கூட இருக்கிறவங்க நிறைய தடுத்திருப்பாங்க. எந்த ஒரு முதலீட்டுமே சரியான நேரத்துக்கு போட மாட்டீங்க. ஒரு பயத்தில், ஒரு சந்தேகத்தில் காலதாமதம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ஒரு பதட்டம், சந்தேகம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களை பார்த்துட்டு அடுத்தவங்க முன்னேறுவாங்க, உங்களுடைய அறிவுரை கேட்டு அடுத்தவங்க பாஸ் ஆகிடுவாங்க பெரிய பெரிய எக்ஸாம்லாம். இதை நான் நிறைய கேட்டிருக்கேன். உண்மையாக ஒரு பையன் குரூப் 2 எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருந்தாப்புல. அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் 2-3 வருஷம் படித்து எக்ஸாம் எழுதி அதில் தோற்று மறுபடியும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. சரி, கொஞ்சம் அனுபவம் இருக்குமே அப்படின்னு அந்த பையன்கிட்ட இன்னொரு பையன் ஐடியா கேட்குறாங்க. அந்த ஐடியாவை சொல்கிறாரு, இப்படி படிக்கணும், இதெல்லாம் எக்ஸாமுக்கு வரும், இதெல்லாம் இந்த கேள்வி கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு. அடுத்த எக்ஸாம் வருது, 2 பேருமே எழுதுகிறாங்க. சொல்லிக் கொடுத்த பையன் ஃபெயிலு, ஆனால் இவர்கிட்ட கற்றுக்கிட்ட பையன் பாஸு. இது மாதிரி ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, இந்த மாதிரி 3 பேர் குரூப் 2 எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாங்க. நம்ம பையன் 7 வருஷம் முயற்சி பண்ணி தோத்துட்டு 8வது வருஷம் பாஸ் பண்ணாப்புல. இதுலேருந்து என்ன உங்களுக்கு தெரியுது, புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் யாருக்கு ஐடியா சொன்னாலும் அறிவுரை சொன்னாலும் அது நடக்கும், அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் போராடிக்கிட்டே இருப்பீங்க அந்த விஷயத்தில். ஏன்னா உங்களுக்கு அந்த சொல்கிற விஷயத்தில் கான்ஃபிடென்ட் இருக்கும். நீங்கள் சொல்லும் போதே அவங்க ஸ்டெடி ஆகிடுவாங்க, அவங்களுக்கு குழப்பமே இருக்காது, ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை வந்துடும். தெளிவோட நீங்கள் சொன்ன விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒரு தெளிவு இல்லாமல் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குழப்பத்திலே இருப்பீங்க. உங்களுடைய அதிபதி புதன் ஒருவேளை
கொஞ்சம் பலவீனமாக இருந்துட்டார் அப்படின்னா எந்த கணக்கு நீங்கள் பண்ணாலும் தப்பாக தான் இருக்கும். எந்த பிளான் பண்ணாலும் தப்பாக தான் முடியும். உங்களுக்கு இருக்கிற அந்த ஆவண பிரச்சனை, கணக்கை எதையுமே சரியாக வச்சுக்க மாட்டீங்க. ஒரு நிலம் எழுதணும் அல்லது வேலை செய்கிற இடத்துல டாக்குமெண்ட் ஒர்க் உங்களுக்கு இருக்குது, அல்லது உங்களுக்கே ஏதாவது வாங்குறது விற்கிறது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டு கரெக்டாக உங்களுக்கு அமையாது. ஏதாவது ஒரு சிக்கல் வந்து அமையும். வியாபாரத்தில் வணிகத்தில் ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். பணத்தை நீங்கள் கொடுப்பீங்க, ஆனால் உங்களுக்கு பணம் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் பேசுகிறத தப்பு தப்பாகவே புரிஞ்சுப்பாங்க. அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய வீழ்ச்சி, அதாவது உங்களால் முன்னேற முடியாததுக்கு இதெல்லாம் முக்கிய காரணம். அப்புறம் உறவினருக்காக கடன் வாங்குறது, உறவினருக்காக கடன் கொடுக்கறது, நண்பர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது, அதிகமாக நண்பர்களை நம்புறது. பெண்களாக இருந்தால் பெண்களை கூட அதிகம் நம்ப மாட்டீங்க, ஆண்கள் அதிகமாக நம்புவீங்க. ஆண்களாக இருந்தால் ஆண்களை நம்ப மாட்டீங்க, பெண்கள் அதிகமாக நம்புவீங்க. அடுத்த பாலினத்தவர்கள் மேலே நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய சோதனை கட்டமாக மாறி போகும். ஒரு தவறான நிகழ்வு நடக்காமல் இருக்கவே இருக்காது. அதாவது நீங்கள் பழகினவங்களால ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், ஒரு அனுபவம் இருக்கும், தவறான அனுபவம் இருக்கும். அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு வரல அப்படின்னா இனிமேலாவது எச்சரிக்கையாக இருங்க. கண்டிப்பாக அடுத்த பாலினத்தவர்கள், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், திருமணத்துக்கு முன்னாடி ஏமாற்றப்படுவீர்கள். உங்களுடைய அன்பை, உங்களுடைய ஆசையை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய காதலை, உங்களுடைய காமத்தை தவறாக யூஸ் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் உங்க கூட இருப்பாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்காகவே வருவாங்க. ஏன்னா எல்லாரையும் ஒரு அழகான பொண்ணாக இருந்தாலும் அழகான பையனாக இருந்தாலும் பார்க்க தான், பழக தான் சில பேருக்கு பிடிக்கும். உங்களெல்லாம் பார்த்த உடனே பிடிச்சிரும், பேசின உடனே பிடிச்சிரும், பழகின உடனே பிடிச்சிரும். நீங்கள் ஒரு ஆணோ பெண்ணோ அது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்டடியாக இருக்கிற வரைக்கும் அந்த நட்பில் ஒரு உயிர் இருக்கும். நீங்கள் ஒருவேளை ஸ்டடியாக இல்லை, கொஞ்சம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க, பறி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தவறான அனுபவம் உங்களுக்கும் வந்துடும். அதனால் என் நண்பர் கன்னிராசி நண்பர்கள், தோழிகள், இந்த விஷயத்தில் யாரையும் நம்ப வேண்டாம். நம்பாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நம்பாமல் இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அப்போ இந்த உறவுகளால் என்னென்னா உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனையும் வரும், பண பிரச்சனையும் வரும், நஷ்டமும் அடைவீங்க, நிறைய கடன் வாங்குவீங்க. நண்பர்களுக்காக, நட்புக்காக கடன் வாங்கி கஷ்டப்படுற ஒரே ஜீவன் கன்னிராசி தான். அடுத்தது, இவ்வளவு பிரச்சனை நடக்குதுல்ல, இதனால் உங்கள் உடலுக்கும் பிரச்சனை வரும். மருத்துவ செலவு அதிகரிக்கும், மன அழுத்தம் அதிகரிக்கும், தூக்கம் வராது, வேலையில் தொழிலில் ஆர்வம் குறைஞ்சிரும். என்ன வாழ்க்கை, என்ன முன்னேற்றம், என்னடா காசு பணம். அதாவது உங்களுக்கு இருந்த அந்த ஆசையவே அந்த வழிகள் மறைச்சிரும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் முன்னேறது அல்லது மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த எண்ணத்தையே முதல்ல விட்டுருங்க. நாம் படைக்கப்பட்டது கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு. அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னா, நம்முடைய பிறவிக்கடனை அடைக்கிறதுக்கும் குடும்பத்துக்காக நாம் ஏதாவது செய்யணுங்கிறதுக்காகவும் தான் இந்த பிறவி நமக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த மனக்குழப்பம் வந்தாலும் தெளிவாக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஜெயிக்கிறாங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஆர்வம் இருக்கும். பணத்தை வீணாக செலவு பண்ண மாட்டாங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்தவங்களுக்கு கஞ்சனாக தெரியலாம், ஆனால் செலவு பண்ணாதவங்க வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வருவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கணக்கு பண்ணி இது முக்கியம், இது முக்கியம் இல்லை, இது தேவை, இது தேவையில்லை, சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி பணத்தை செலவு பண்ணுறது, சேமிக்கிறது. அடுத்தது, சேமிப்பு இல்லாமல் எந்த நாளும் கிடக்காது. ஏதாவது ஒரு வகையில் சேமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன வருமானம் கிடைச்சா போதும். ஒரு தொழிலோ வியாபாரமோ வேலையோ எந்த துறையாக இருந்தாலும் ஆரம்பத்தில் சின்ன வருமானம் தான் கிடைக்கும். அதனால தான் நிறைய பேர் அந்த இடத்துல இருந்தே விலகிடுறீங்க. சின்ன வருமானம் தான் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது விதி. அந்த சின்ன வருமானம் தான் உங்களை பெருசாக்கணும், பெரிய வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு சூட்சமம் தான். அடுத்தது கடின உழைப்பு. கன்னிராசிக்கு கடின உழைப்பு இருக்குது. கடின உழைப்பால் நிலையான வருமானம் உண்டு. மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெறுவீங்க. வியாபாரம் செஞ்சால் கஸ்டமர்களுடைய நம்பிக்கையை பெறுவீங்க. எந்த ஒரு வேலையும் பிடிச்சு பண்ணும்போது கண்டிப்பாக சாதிப்பீங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தோணுன்னு செஞ்சீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை இதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். தொழில் வளர்ச்சி அடையும், நீண்ட கால வெற்றி உங்களுக்கு இதனால் கிடைக்கும். அதே போல் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம்? உழைச்சி சம்பாதிக்கணுமா, அறிவால் சம்பாதிக்கணுமா? அறிவாலத்தான் சம்பாதிக்கணும். ஏன்னா புதன் பகவான். டெக்னாலஜியை பயன்படுத்தலாம், மீடியாவை பயன்படுத்தலாம்,
அக்கௌண்டன்ஸு, ஆலோசனை, அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கலாம், மருத்துவத்துறையில் சாதிக்கலாம், கல்வித்துறையில் சாதிக்கலாம், டீச்சிங், லேர்னிங், இந்த மாதிரியான விஷயத்தில் பெரிய அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்க முடியும். தகவல் தொழில்நுட்பம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய புரட்சி நடந்துகிட்டு இருக்கு. எல்லார் கையிலையும் செல் வந்துருச்சு, எல்லார் கையிலையும் இன்டர்நெட் இருக்குது. அப்போ இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரே கிரகம் புதன் தான். ராகுவும் புதனும். புதன் வந்து தகவல் தொழில்நுட்பம், ராகு வந்து அதை கெட்டத்துக்கு பயன்படுத்துறது. ராகுவினுடைய ஆசையினால தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, புதன் கண்டுபிடிக்குது. ராகுவும் புதனும் சேர்ந்தாலே ஏதாவது ஒரு புதுமை டெக்னாலஜி வழியில் வந்துடும், உலகம் பார்த்துரும். இன்னைக்கு அந்த மாதிரி கண்டுபிடிச்சது தான் மொபைல், டிவி, ரேடியோ, சினிமா, இப்போ கம்ப்யூட்டர், இன்டர்நெட், ஏஐ புரட்சி. இப்படி புதனும் ராகுவும் சேர்ந்து கண்டுபிடிச்சது தான் இந்த மாதிரியான தகவல் தொழில்நுட்பத்துறை. உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கு. எதையாவது நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டுபிடிப்பீங்க. ஆராய்ச்சி தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எதையாவது சிந்திச்சு செயல்படுத்துனீங்க அப்படின்னா புதுசா உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதே போல என்ன தொழில் செய்யலாம்? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 90 நாட்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஏன்னா வீடு, நிலம், வாசல்லாம் அடகுல இருக்கும், இல்லைனா வித்திருப்பீங்க, இல்லைனா வாங்கி பாதியிலே நின்றுருக்கும். நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும். பெரிய குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு இந்த இந்த 3 மாதம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட், முக்கியமான நாள். ஏன்னா நீங்கள் எது முயற்சி பண்ணாலும் நடக்க போகுது. இந்த ஒரு 5-6 விஷயத்தை மைண்டில் வச்சுக்கங்க. நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுங்க, வேணா முயற்சி பண்ணி பாருங்கள். எதுக்கு வேணாலும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் சம்மந்தமாக நீங்கள் எதுக்கு வேணாலும் முயற்சி பண்ணலாம். என்னென்னத்துக்கு முயற்சி பண்ணலான்னு அடுத்தது சொல்கிறேன். முதல்ல என்ன நடக்க போகுது, எதுலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம், பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் செய்கிற முயற்சி வெற்றியாகும். இதுதான் எல்லா மனுஷனுக்கும் தேவை. முயற்சி வெற்றியானாலே எதை வேணாலும் முயற்சி பண்ணிடலாம்ல. அடுத்தது உங்கள் குடும்ப கௌரவம், பாரம்பரிய கௌரவம், பெயர், புகழ், இதெல்லாம் பயங்கரமா கிடைக்க போகுது. இந்த வருஷம் கொடி கட்டி பறக்க போறீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல என்னமோ நடக்க போகுது. நீங்களே எதிர்பார்க்காத அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதம் நடக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி மிகப்பெரிய சாதனையை செய்ய போறாங்க. இப்ப பிரச்சனையில கூட இருக்கலாம், பிரிஞ்சு கூட நீங்க இருக்கலாம், பயங்கர அடித்தடி சண்டையில இருக்கலாம், பேசிக்காம கூட இருப்பீங்க, எதிரும் புதிராம இருக்கலாம், கோர்ட்டு கேஸுன்னு கூட போயிருக்கலாம். ஆனால் யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணி யாரோ ஒருத்தவங்க நிரபராதியாக இருந்து 2 பேருக்குள்ளார ஒரு புரிதல் வந்துடும். அப்படியான ஒரு அற்புதம். இல்லை இது செட்டே ஆகாது, ஒட்டவே ஒட்டாது அப்படின்னா புதிய உறவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% உண்டு. ஏன்னா 2வது உறவை, 2வது திருமணத்தை, 2வது காதலன் காதலிய ரகசிய உறவை சொல்லக்கூடிய இடம் 11 வலுத்து போயிருக்கு, உச்சம் பெற்றிருக்கு. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க, கணவன் மனைவியை பிரிஞ்சவங்க ஒரு புதிய உறவு கிடைக்க போகுது, அல்லது ரகசிய உறவு கிடைக்க போகுது, அல்லது 2வது திருமணம் நடக்க போகுது. உங்க வாழ்க்கை மிக சந்தோஷமா, மிகப்பெரிய சந்தோஷத்தை அன்பு கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும் அனுபவிக்க போறீங்க. தனியா வாழ்றீங்கன்னா கவலைப்படாதீங்க, புதிய உறவு கிடைக்கும். இல்ல முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஜெயிக்கும். தனியா கிடந்தாலும் அவஸ்தைப்படாதீங்க. இந்த உலகம் நம்ம சந்தோஷமா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. நமக்குன்னு ஒரு குடும்பம் தேவை, சந்தோஷம் தேவை. நம்மளும் இந்த உலகத்துல அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அதனால ஊருக்காகவும், சொந்தத்துக்காகவும், உறவுகளுக்காகவும் நம்ம வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியாது. 3வது உறவு கண்டிப்பா சக்சஸ் ஆக போகுது. இல்லைன்னா கணவன் மனைவி உறவே ஸ்ட்ராங்காக போகுது. எது நடந்தாலும் சிறப்பாகவே நடக்க போகுது. சரி, என்ன தொழில் செய்யலாம் இந்த காலகட்டத்தில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வேலை, தொழில், நல்ல சம்பளம், தொழிலில் வெற்றி, லாபம், புத்திசாலித்தனத்தால பணயோகம், இதெல்லாம் அடிச்சு தூக்க போறீங்க. எப்படி? வேலை உயர்வு, தொழில் வளர்ச்சி, நல்ல சம்பளம், தொழிலில் வெற்றி, வணிகத்தில் லாபம், புத்திசாலித்தனத்தால பணம் கொட்ட போகுது. எந்த தொழிலில்? முதல்ல நம்ம சொல்லிட்டோம், எந்த அலுவலகமாக இருந்தாலும் அக்கௌண்டன்ட், தொழில் வளர்ச்சிக்காக ஆலோசகர் செய்யலாம், ஆடிட்டர் வேலை செய்யலாம். அதே போல மேனேஜிங் டைரக்டர், ஃபைனான்ஸ் துறையில ஈடுபடலாம். உங்களுக்கு தானா வரும் இந்த வேலைலாம். அப்புறம் டாக்ஸ் துறை, அரசு துறை, இது உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஐடி ஜாப் சாதிக்கலாம், பூந்து விளையாடலாம். இந்த காலகட்டத்தில் சாஃப்ட்வேர்ல புது சாஃப்ட்வேர்லாம் கண்டுபிடிப்பீங்க. மிகப்பெரிய சாதனை சாஃப்ட்வேர்ல நடத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டேட்டா அனலைஸ் படித்தவங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய கம்பெனிலாம் இன்னைக்கு டேட்டா அனலைஸ் வச்சு தான் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தொழில் வளர்ச்சி அதில் தான் இருக்குது அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் டேட்டா அனலைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவ துறையில் பெரிய இடத்துக்கு வரலாம், நல்லா சாதிக்கலாம். நீங்கள் ஆரோக்கிய உணவுப் பொருட்கள், ஒரு நேர்மையாக
உணவுப் பொருட்கள் கொடுக்கணும் அப்படின்னா கலப்படம் இல்லாமல் இந்த நம்ம ஜெய்சான் பிரைவேட் லிமிடெட் மாதிரி கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த தொழில் செய்யலாம். ஆசிரியர் தொழில் சிறப்பாக வரும். பயிற்சியாளர் தொழில் சிறப்பாக வரும். டியூஷன் சென்டர் பெரிய அளவுக்கு நடத்தலாம். கோச்சிங் சென்டர் இந்த குரூப் 2 அந்த குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்களா அவங்களுக்குலாம் கோச்சிங், ஐஏஎஸ் கோச்சிங். அதே போல் மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஆலோசகராக இருக்கலாம். மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடலாம். அடுத்தது ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, மொத்த விற்பனை, சில்லறை வியாபாரம், இதெல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு உங்களால் சாதிக்க முடியும். ஸ்டேஷ்னரி பிள்ளைங்களுக்கு நோட்டு, புத்தகம், ஸ்கூல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் பண்ணலாம். மெடிக்கல், ஹெல்த்து ப்ராடக்ட்டு அந்த கம்பெனிலேயோ அல்லது அந்த மாதிரியான பிஸ்னஸோ எடுத்து நீங்கள் பண்ணலாம். இந்த அளவுக்கெல்லாம் பெரிய ஆளாக இருந்தால் நாங்கள் ஏன் உங்கள் வீடியோலாம் பார்க்குறோம் கேட்குறோன்னு கேட்குறீங்களா? யார் எப்படி எந்த இடத்துல அடுத்த நிமிஷம் இருப்பாங்கன்னே தெரியாது. உங்களுக்காக அந்த வாய்ப்பு ரெடி ஆகிட்டு கூட இருக்கலாம். எதையுமே அலட்சியமாக நினைக்காதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. உங்களுக்குன்னு வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் அலட்சியமாக இருந்துட்டீங்கன்னா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எதுக்குமே ரெடியாக இருங்க. கண்டென்ட் ரைட்டிங் மீடியாவில் இப்போ இன்டர்நெட்லாம் கண்டென்ட் ரைட்டிங்கிற பிஸ்னஸ் ஒரு வேலை மிகப்பெரிய பூமராங் மாதிரி புரட்சி நடத்திட்டு இருக்கு. மீடியாவில் சாதிக்கலாம். சினிமாவோ டிவியோ அல்லது நியூஸ் சம்மந்தப்பட்ட ஜெர்னலிஸ்ட் அந்த துறையிலையோ மிகப்பெரிய சாதனையை புதன் அதிபதியாக கொண்ட கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும் கண்டிப்பாக ஈடுபடலாம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக யோசித்து சீக்கிரம் முடிவெடுக்காம விட்டுறாதீங்க. எல்லாரையும் நம்பி ஒரு வேலையில் இறங்காதீங்க. உங்கள் சுய புத்தியை நம்பி இறங்குங்க. நம்பி பணத்தை போடாதீங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் பார்க்காத கையெழுத்து போடுறது, ஒரு பொருளை வாங்குறது, நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, பணம் வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, இது அறவே நீங்கள் நிறுத்திக்கணும். திட்டம் இல்லாமல் எந்த ஒரு முதலீட்டையும் போடாதீங்க. நிறைய பணம் வருது. இந்த சீட்டு கம்பெனிலாம் என்னைக்கு வேணாலும் திவாலாகும். ஒவ்வொரு கம்பெனியுமே அந்த நேரங்காலம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் வருதோ அன்னைக்கு சுட்டிட்டு போயிடுவாங்க. அதனால எந்த காலத்திலையும் சீட்டு கம்பெனியில் மட்டும் பணம் போடுறவளை வச்சுக்காதீங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஏமாந்துருவீங்க. உடல் நலத்தில் அலட்சியமே இருக்க வேண்டாம். உடல் நலம் ரொம்ப முக்கியம். ஒரே நேரத்தில் அதிக வேலை செய்யறதும் தப்பு. ஒரே நேரத்தில் ஒரு வேலை மட்டும் செய்யறதும் தப்பு. அப்ப என்ன செய்யலாம்? தெளிவா முடிவா நமக்குன்னு நம்முடைய ஆம்பிஷனுக்காக, நம்முடைய ஆசைக்காக, நம்முடைய லட்சியத்துக்காக ஒரு வேலை, நம்முடைய பொருளாதார பிரச்சனையை சரி பண்றதுக்காக ஒரு வேலை. கண்டிப்பா 2 எடுக்கலாம். அது நேரங்காலம் அப்படி அமைஞ்சதுன்னா அவங்க அதிர்ஷ்டம். இல்லைன்னா நீங்க அமைச்சிக்க முயற்சி பண்ணுங்க. உண்மையா எந்த தெய்வத்தை வணங்கலாம்? தெய்வம் இல்லாம ஒரு அணுவும் அசையாது. நம்ம இதை நிறைய பேர் நம்ம மறந்துடுறோம், விட்டுடுறோம். எல்லாமே நம்மளால தான் நடக்குது, நம்ம முயற்சியால தான் நடக்குது, அல்லது அடுத்தவங்களால தான் நம்ம கெடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏற்கனவே இறைவன் எழுதி வச்சுட்டான். அதை மாற்ற முடியாது. ஆனால் பிரச்சனைகளை குறைச்சிக்கிறதுக்கான அல்லது பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராடுறதுக்கான அந்த வலிமையும் அந்த சூழ்நிலையும் நமக்கு இறைவனால் கொடுக்க முடியும். அதனால் அந்த பரிகாரத்தெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புதன்கிழமை விஷ்ணு கோவில் இருந்துன்னா போயிட்டு வாங்க. பச்சை நிற ஆடை முக்கியமான விஷயத்துக்கு, ஏதாவது ஒரு வேலைக்காக, ஒரு தொழிலுக்காக முக்கியமான நாளில் பச்சை நிற ஆடையை உடுத்திக்கிட்டு போங்க. மாணவர்களுக்கு புத்தகம், பேனா வாங்கி கொடுங்க. பச்சை பயிர் தானம் செய்யலாம். தினமும் காலையில் விளக்கேற்றுறத விடாதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய வேலையாக இருந்ததுன்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் எதை தின்னாவது பித்தம் தெளியுமா அப்படின்னு நிறைய பேர் இருக்கும். அதனால் விளக்கேற்றினா வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வலிமை அடைவார். வீண் செலவுகளை குறைச்சிருவீங்க. மிக முக்கியமாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடைசியாக ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன், அதை செய்யுங்க. உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் நீங்கள் எதை தான் புரிஞ்சுக்கணும்? அதிகமாக யோசிக்கிறது, தவறான நம்பிக்கை வைக்கிறது, எல்லாரையும் நம்புறது, ஆவணத்தை சரியாக சரி பார்க்காது, உடல்நல பிரச்சனை, இதுதான் உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம். உங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய அறிவை பயன்படுத்தினீங்கன்னா, கணக்கு தொழிலில் இருந்தீங்க அப்படின்னா, ஒழுக்கத்தோட இருந்தீங்க அப்படின்னா, திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா, பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா, சேமிப்பு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வேகமாக ஓட மாட்டீங்க, ஆனால் பொறுமையாக சாதிப்பீங்க. அதனால் இந்த 1/7/2026 இந்த மாதத்துலேருந்து இந்த விஷயத்தை கடைபிடிக்க போகிறீங்க. கடைபிடிச்சிங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம். பொறுமை, அறிவு, சரியான நேரத்தில் முடிவு பண்ணுறது, ஆன்மீகத்தில் ஈடுபடுறது, இதை செஞ்சீங்க அப்படின்னா பெரிய பண யோகத்தை உங்களால் அடைய முடியும். மிக முக்கியமாக ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்காவது போயிட்டு வாங்க. இல்லைன்னா சனி பகவான் இருக்கிற கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கணும், வேலை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா
முருகன் வழிபாடும் மிக மிக முக்கியம். அதே போல் யாருக்காவது தானம் கொடுக்கணும் அப்படின்னா கருப்பு எள் தானமாக கொடுங்க. கருப்பு லட்டு இருக்குல்ல, ஒரு 10 வாங்கிட்டு போங்க, அல்லது 20 வாங்கிட்டு போங்க, 21 வாங்கிட்டு போங்க. அப்படி வாங்கிட்டு போயிட்டு ஒரு 9 சனிக்கிழமை கொடுக்குறீங்க கோவிலில் இருக்கிறவங்களுக்கு அல்லது கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு. இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மிக சிறப்பாக போகிறத நீங்களே கண் முன்னாடி பார்க்கலாம். அதே போல் தொழில் செய்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் சுத்தமாக இருந்தால் தான் அங்கே இருப்பார், இல்லைன்னா சனி பகவான் இருக்க மாட்டார். எதையுமே சரி, எந்த இடமா இருந்தாலும் சுத்தமாக வச்சுக்கோங்க. உழைக்கிறவங்கள மதியுங்க, உழைப்பை மதியுங்க. நீங்கள் செய்கிற தொழிலையும் தொழிலாளையும் கடவுள் அப்படின்னு நீங்கள் வணங்கணும். இதெல்லாம் மிகப்பெரிய சீக்கிரட்டுங்க. எந்த அளவுக்கு உழைப்பை மதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உழைப்பாளிகளை மதிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். இது சனி பகவானுக்குரிய பரிகாரம். இது சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாம். 9 வாரம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க, ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. இது எல்லாமே உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையையும் சிறப்பாக முன்னேற்றக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இது வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு வாழ்வியல் பரிகாரம். சரிங்க, இதெல்லாம் பண்ணிட்டா நான் பெரிய ஆள் ஆகிடுவேனா? எப்படி இதெல்லாம் பண்ணிட்டா இப்போ உள்ள பிரச்சனை முடிஞ்சிருமா? எத்தனையோ வீடியோவை நாங்கள் பார்த்துருக்கோம், எத்தனையோ பேரை சொல்கிறத கேட்டிருக்கோம். இதெல்லாம் எங்களால் முடியுமா? நாங்கள் ஏற்கனவே தோத்துட்டோம், இதுக்கு மேலே ஃபஸ்ட்லேருந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஒரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். இன்னொரு தொழில் பண்ணுறான், தோல்வி அடைகிறான். அப்போ என்ன நினச்சிருப்பான்? இனிமேல் தொழிலே செய்யக்கூடாது, வேலைக்கு போவோம் நினச்சிருப்பானா? மக்கள் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா, தொழில் செஞ்சிட்டோம்னா ஊர் மக்களுக்கு பொறுக்காது. இதுலேயே நம்ம தோத்துட்டோம், ஒரு வேலைக்கு நாள் கிளம்பி டிப்டாப்பாக போவோம், மறுநாள் நம்மளை வீட்டில் பார்ப்பாங்க. எதுக்கு வீட்டில் உட்காந்துருக்க? அந்த வேலை எனக்கு செட் ஆகலை. நம்ம டிப்டாப்பாக பஸ் ஏறி போகும்போது வயிறு எரிஞ்சவங்க இன்னைக்கு வீட்டில் உட்காந்துருக்கும் போது ரசிப்பாங்க, மனசுக்குள்ளார சிரிப்பாங்க, ஆனால் வருத்தப்படுவாங்க. ஐயையோ, சரி அடுத்தது முயற்சி பண்ணுப்பா. எப்படி? அந்த அளவுக்கு காலகட்டம். அந்த மனிதனுக்கு இதுதான் நடந்தது. அவன் தன்னுடைய தாயை கேட்குறான், என்னால் மட்டும் ஏன் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறான். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, கல்லை உடைக்க 100 அடி தேவை. எப்படி? கல்லை உடைக்க 100 அடிகள் தேவை. அப்போ 99 அடிகள் தோல்வியா? 100வது அடியில் ஒரு கல் உடையுது, 100வது அடி மட்டும் நம்ம அடிக்க முடியுமா? 99 அடிகள் அடித்தாதானே 100வது அடி வரும். அப்போ அந்த 99 அடிகளும் தோல்வி கிடையாது. அந்த 100வது அடிக்கான முயற்சி, அந்த 100வது அடிக்கான தயாரிப்பு. இந்த வார்த்தை அந்த மனுஷனை மாற்றுச்சு, அவனோட எண்ணத்தை மாற்றுச்சு. அப்போ அவனே முடிவு பண்ணிட்டான், எத்தனை முறை வேணுனாலும் நம்ம தோப்போம், பிரச்சனை இல்லை. இந்த வேலை, இந்த தொழில் தான் நமக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை முறை வேணாலும் தோக்கலாம். அப்போ அவன் பிடிச்ச தொழிலை விடலை, மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் எப்படி? ஒரு நாள் சாதிச்சான், பெரிய கோடீஸ்வரனா மாறினான். அதுக்கு காரணம் பல முறை முயற்சி பண்ணது, பொறுமையோட முயற்சி பண்ணது, அவசரம் இல்லாமல் முயற்சி பண்ணது, அறிவோட சிந்தனையோட யோசித்து முயற்சி பண்ணது. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைஞ்சான். அப்போ இது சொல்லக்கூடிய பாடம் என்ன? தோல்வி அப்படிங்கிறது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான தயாரிப்பு அல்லது பயிற்சி அல்லது முயற்சி. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் சோதனையும் நிரந்தரம் கிடையாது. இதெல்லாமே யார் காரணம்? கடவுள், இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள், அது ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கு. போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்யணும், அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கைங்க. எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கெல்லாம் அந்த புரிதல் வரணும்னா நம்மளை மாதிரி ஞானக்கண் வேணும். ஞானக்கண்ணா எங்கேருந்துங்க இருக்குது? நெத்திலியா இருக்குது? இல்லை, நம்புறது. எப்படி? ஒரு விஷயத்த சிந்திச்சு ஏற்றுக்கிறது. நம்ம வேணும்னே சில விஷயத்த நம்ப மாட்டோம், அது உண்மையாக இருந்தாலும் நம்புறதில்ல. அதுக்கு உதாரணம் தான், ஆட்சி மாறிடுச்சு, தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆயிட்டாரு, ஆனாலும் டிஎம்கேவால் நம்ப முடியறதில்ல. நீங்கள் எந்த கட்சியாக வேணாலும் இருங்க, பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டத்தின் அரசியல் சூழ்நிலையை சொல்கிறேன். டிஎம்கேவில் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறத நம்ப முடியறதில்ல. இன்னும் அவங்க சிஎம் ஸ்டாலின் சிஎம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறோம், கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் அவங்களாம் பார்க்கறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு நம்புறதில்ல. அதாவது கஷ்டங்களும் துன்பங்களும் முயற்சியும் போராட்டமும் அனுபவிக்கிறதுக்கு அல்லது அவங்கள உணர்றதுக்கு இதுதான் வழி. நமக்கு மேலே ஒரு மனுஷன் இருக்கான், நமக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குது, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசு நம்புறதில்ல. அப்போ நம்பிட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையை புரிஞ்சுப்பீங்க. மனுஷன் வீழறதும் எழுவதும் இறைவன் அருளால் அல்லது டிசைனால், இந்த கிரகங்களுடைய அமைப்பால், முன்ஜென்ம கர்மாவால் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும்,
இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதையை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. அதனால இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கஷ்டமே கிடையாது. புரிஞ்சிக்கும் போது கஷ்டம் வரும், துன்பம் வரும், அதை எதிர்த்து போராடக்கூடிய குணம் வரும், நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதனால நமக்கு வர்றது வீழ்ச்சி கிடையாது, உயரமாக ஏறுவதற்காக, வெற்றியை அடைவதற்காக, அந்த வெற்றிக்கு குறுக்கே என்ன வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதற்காக, ஒரு அனுபவத்துக்காக வரக்கூடிய வீழ்ச்சி, தோல்வி, அவமானம், துன்பம், துயரம், கஷ்டம் இது எல்லாமே ஒரு பாடத்துக்காக வருது. முன் ஜென்ம வினைக்காக அல்லது கர்மாவுக்காக வருது. அதை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அதை முடிச்சிருவோம். அதை விட்டு விலகி ஓடணும் அப்படின்னா அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் அது விடாது. கர்மா என்னங்க, இந்த ரகசியத்தையும் புரிஞ்சுக்குங்க. ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அனுபவிச்சிடணும், ஒரு துன்பம் வந்ததுன்னா அதை அனுபவிச்சிடணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வலிக்கும், அது ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்படி நினச்சிட்டு அதை ஒதுக்கிட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு நாள் திரும்ப இந்த ஜென்மத்திலேயே நமக்கு வரும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் வரலாம், நாளை முன்னேற்றம் கிடைக்கும். இன்னைக்கு கடன் வரலாம், நாளைக்கு செல்வம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு அவமானம் வரலாம், நாளைக்கு கௌரவம் மரியாதை கிடைக்கும். இன்னைக்கு தோல்வி வரலாம், நாளை கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியை ருசிப்பீர்கள். இதை உங்கள் மனசில் எப்பொழுதுமே வச்சுங்க. வீழ்ச்சி, தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் இயல்பு. ஆனால் மீண்டும் எழுவது அப்படிங்கிறது தான் வீரம். மீண்டும் எழுந்து சாதிக்கிறது தான் உங்களது ராசி, ராசியின் அடையாளம். அதனால அன்பு நண்பர்களே, தோழிகளே, இதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ரகசியத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சரிங்க, நம்ம எப்பொழுதுமே ஒரு பரிகாரத்தை கடைசியாக பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பரிகாரம் பார்க்கலாம் அப்படின்னா, எப்பொழுதுமே பண கஷ்டம் வருதா, எப்பொழுதுமே தொழிலில் நஷ்டம் வருதா, எப்பொழுதுமே வேலையில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கா, அல்லது வேலை போயிட்டு போயிட்டு வருதா, வேலையிலேருந்து வெளில வரீங்களா அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு பண கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு, வேலை நிலையாக இருக்க மாட்டேங்குது, தொழிலில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்க்குற நண்பர்கள், உறவினர்கள்ட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் நான் சொன்ன மாதிரி அதுக்கு காரணம் முற்பிறவியில் செய்த தீய பலன்கள் அல்லது செயல்கள் இந்த பிறவியில தொடருது, அவ்வளவுதான். உங்களுடைய ஜாதகத்துல கர்மஸ்தானமான 10ஆம் இடமும் கடன் நோய் எதிரி ஸ்தானமான 6ஆம் இடமும் நல்லா இருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அது கிடைக்கும். ஒருவேளை சரியில்லை அப்படின்னா பல பிரச்சனைகள், திடீர்னு செலவு, திடீர்னு கடன், விபத்து, தொழில நஷ்டமாகிறது, வேலை பறிபோகிறது, அல்லது உங்க வேலையை யாராவது அடிச்சு பிடுங்கிக்கிறது, தொழிலில் முதலீடு, பெரிய முதலீடு போட்டு நஷ்டமாக வருது, குடும்பத்தில் இருக்கிறவங்களால செலவு வர்றது, நண்பர்களால், தோழிகளால் செலவு வர்றது, கடன் வாங்கிறது, இது எல்லாமே இந்த 2 இடங்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் இந்த பரிகாரம். பண கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு கோழைத்தனமாக தற்கொலை பண்ணிக்காம, துவண்டு கிடக்காம, சோர்ந்து போயிடாம, நம்பிக்கையோட நான் சொன்ன விஷயங்களை செய்யுங்க. அது கூட ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ராஜா. நீங்கள் எவ்வளோ பெரிய கும்பாக வேணாலும் இருங்க, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் ஆன்மீகம் தான் நம்மளை நல்வழிப்படுத்தும், நம்மளை சரியாக சிந்திக்க வைக்கும், ஒரு நல்ல அமைதியை கொடுத்து, தெளிவான சிந்தனையை கொடுத்து, தெளிவான பொருளாதார வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற ஒரு வேலையை, தொழிலை கொடுக்கும். இந்த ஆன்மீக சிந்தனை தான். உண்மையாக உங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை தஞ்சம் அடையுங்க. தீராத பண கஷ்டத்தையும் அவர் தீர்த்து வைப்பார். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வள்ளி தெய்வானை இருக்கிற முருகன் கோவிலா போங்க. திங்கட்கிழமை போகணும். திங்கட்கிழமை போயிட்டு முருகப்பெருமானுக்கு பசுமாட்டு நெய்
நல்லா தெரிஞ்சுக்கங்க. சுத்தமான பசுமாட்டு நெய் கலப்படமே இருக்கக்கூடாது. இந்த கடையில் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன் அல்லது விளக்கேற்றுறேன் அதெல்லாம் இருக்கவே கூடாது. எங்கே சுத்தமான நெய் உங்கள் பகுதியிலே கிடைக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜெய்சான் இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சுத்தமான நெய் அவங்க தயாரிக்கிறாங்க. பூஜை பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு கலப்படமே இருக்காது. 100% அவங்கள நம்பலாம். கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. சரி, சுத்தமான பசுமாட்டு நெய் எடுத்துட்டு போயிட்டு அந்த முருகன் கோவில்ல விளக்கேத்துங்க. திங்கட்கிழமை காலை 6 to 7 இல்லைன்னா மாலை 6 to 7 முருகன் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏத்துங்க. நெய் ஊற்றி ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 1 மணி நேரம் தொடர்ந்து சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அது எத்தனை முறை வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா நம்முடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த 1 மணி நேரம் ஏதாவது காசு கொடுத்தா நம்ம சாமி கும்பிட போறோம் இல்லை. இதெல்லாம் இலவசமா 1 மணி நேரம் மட்டும்தான் ஒதுக்குறோம். அந்த முருகன்கிட்ட போய் ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி 27 திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ தொடர்ந்து போய் நெய் தீபம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் சொல்லிட்டு வாங்க. 27 திங்கட்கிழமை படிப்படியாக உங்களுடைய பண கஷ்டம் தீர்றதை உங்கள் கண்ணு முன்னாடியே பார்ப்பீங்க. உங்கள் குடும்பம் இந்த தொழிலாளையும் வேலையாளையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். 27 திங்கட்கிழமை தொடர்ந்து போகணும் அப்படின்னு இல்லை. ஏதாவது 1-2 மிஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த திங்கட்கிழமை 27 திங்கட்கிழமை சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சிருங்க. ஏதோ சில நாள் நம்மளால் முடியலன்னா பரவாயில்ல. ஆனால் அடுத்தடுத்த திங்கட்கிழமை கண்ணுன்னு போயிட்டு 27 திங்கட்கிழமை முடிங்க. உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே இருக்காது. சரி, முடியல, பக்கத்தில் இல்லை, முருகன் தெய்வானை வள்ளி சேர்ந்து இருக்கிறது மாதிரி முருகன் கோவில் இல்லை, எங்களுக்கு ஒரு கிராமம் அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே பசுமாட்டு நெய்யை விளக்கேற்றி திங்கட்கிழமை காலை 6 to 7 முருகன் போட்டா முன்னாடி நெய் தீபம் ஏற்றிட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு விநாயகரை முதல்ல வணங்கிட்டு அடுத்தது உங்களுக்கு இஷ்ட தெய்வம்லாம் இருக்கும், பிடிச்ச இஷ்ட தெய்வம் அதெல்லாம் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் 6 to 7 சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்க. இந்த 27 வாரத்துக்குள்ளார உங்களுடைய பண கஷ்டம் கண்டிப்பாக தீரும். 100% இல்லைங்க, 1000% உங்களுடைய பண கஷ்டம் தீரும். உடனே முருகன் நேராக வந்து அருள் கொடுத்துருவார். அப்படி இல்லை, அதற்கான அத்தனை வழியவும் காட்டுவார், அத்தனை மனிதர்களையும் காட்டுவார், அத்தனை வேலையவும் தொழிலையும் அத்தனை வாய்ப்புகளையும் உங்களுக்கு முருகன் கொடுப்பார். ஒரு கழுகு 40 வயசுல தன்னுடைய மூக்கு நகம் எல்லாம் பலவீனமா இருக்கிறத உணரும். பலவீனமா ஆயிடும். அப்ப அது என்ன தெரியுமா செய்யும்? தனியா ஒரு மலைக்கு போகும். அங்க போயிட்டு ஒரு இடத்துல தன்னுடைய மூக்கு நகத்தெல்லாம் உடைக்கும். உடைச்சிட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும். அதுக்கு வயசு ஒரு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் உடைச்சா புதுசா நகம் முளைக்கும், புதுசா மாறும் அது அப்படின்னு அதுக்கு தெரியும். புதிய வாழ்க்கையை தொடங்கும். அந்த மாதிரி தான் என் அன்பு உறவுகளே, இன்று நீங்கள் சந்திக்கும் பொருளாதார வீழ்ச்சி நிரந்தரம் கிடையாது. உங்களுடைய பழையகால கெட்ட நினைவுகள், துன்பங்கள், துயரங்கள், வயசு வித்தியாசம், சோகம், சோர்வு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களது புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. நாம் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வச்சு புதுசாக பிறந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஆரம்பிங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆரம்பிங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். சரி, அடுத்து என்ன வீடியோ? உங்களுக்கு எந்த கிரகம் கெடுதலை செய்யுது, எந்த கிரகம் நல்லது செய்யுது, எப்போ எதை நீங்கள் அந்த கிரகத்தை வச்சு செய்யலாம், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கலாம், உங்களுக்கு எப்போது கெட்டது நடக்கும், எப்போ வாய்ப்புகள் வரும், நல்லது நடக்கும், அதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.